வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தினந்தோறும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அறிவிப்புகள், தகவல்கள், உத்தரவுகள், அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அரசாணைகள், அதேபோல் ஒவ்வொரு மாதங்களும் விடுமுறை தினங்கள், அரசு விடுமுறை நாட்கள், அதேபோல் உள்ளூர் விடுமுறை நாட்கள், அதேபோல் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நேரங்கள், ராசிகள், 12 ராசிக்கான சந்திராஷ்டமம் நாள், அதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ரிசல்ட்டு பற்றி, அதே மாதிரி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றிய தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேபோல் பார்த்திங்கன்னா ஆவணங்கள், அரசு தரப்பில் நம்ம சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன அப்படின்ற தகவல் நம்ம அப்டேட் பண்ணுறோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ரிசல்ட் 75 பாஸ் மார்க் டுடே 3 நியூஸ். அதாவது டிஎன்டிஇடி தேர்வு எழுதிய, அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதி எழுதியிருக்கக்கூடிய அனைவருக்கும் மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 75 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பரவுது. அந்த மாதிரி அதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளியிடக்கூடும் என்றும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்த எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பினர் கோரிக்கை வச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேட்டகரியெல்லாம் பிரிக்காமல் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா 75 மதிப்பெண்கள் தான் தேர்ச்சி அப்படின்ற மாதிரி இந்த மாற்றங்கள் செய்ய இருப்பதாக, அதை 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியிருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கே இந்த நடைமுறை வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பும் அது சார்ந்த கோரிக்கைகளும் தொடர்ந்து எழுதிருக்கு. அதனால் 75 மதிப்பெண்கள் வழங்கப்படும் பட்சத்தில் உங்களுடைய தேர்ச்சி வீதங்கள் அதிகரிக்கக்கூடும் என்றும், அதில் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் தொடர்ந்து அனைவருக்கும், அதாவது எந்த ஒரு கேட்டகரி பிரிக்காமல் அனைவருக்கும் 75 மதிப்பெண்கள் பாஸ் மார்க் அறிவிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை தொடர்ந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று அது சார்ந்த எதிர்பார்ப்புகளும் அது சார்ந்த தகவல்களும் தொடர்ந்து உள்ளது. 2025ஆம் ஆண்டு எழுதியவர்களுக்கு இந்த நடைமுறை வருமா என்ற கேள்விகளும் அதிகரித்துள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்டிஇடியோட ரிசல்ட் டேட் பார்த்திங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே, அதாவது ஜனவரி மாதம் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வெளியிடக்கூடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு இன்றைய தேதி பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் சில தினங்கள், அதாவது 4 தினங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அந்த டிஎன்டிஇடி ரிசல்ட் வெளியிடக்கூடுமா, அந்த டேட்டு பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட் trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் மிக விரைவில் வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடக்கூடும் என்றும், அந்த ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா நம்ம யாரெல்லாம் தேர்ச்சி வீதங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதேபோல் டிஎன்டிஇடி பாஸ் மார்க் ரெடியூஸ், அந்த பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணணும். அதாவது 150 கொஷினுக்கு நமக்கு 75 மதிப்பெண்கள் எடுத்தாவே தேர்ச்சி அப்படின்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணணும் சொல்லி அனைத்து தரப்பினர் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்ற கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இந்த முறை கண்டிப்பாக இதை பரிசீலிக்கப்படும், கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற அதிக எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அதேபோல் பார்த்திங்கன்னா நம்ம இது சார்ந்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த டிஆர்பியோட வெப்சைட் இருக்குங்களா, trb.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக நம்ம எளிய முறையில் தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல் நேரடியாக நீங்கள் டிஆர்பி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது நம்ம வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர், காண்டாக்ட் நம்பர் அந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கலாம். அதாவது இதில் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்டிஇடி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 75 மதிப்பெண்கள் கால்குலேட் பண்ணி நமக்கு அறிவிக்கப்படுமா, 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் வெளியிடுமா, அது சார்ந்த தகவல் தான் பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அனைவரும் பார்த்திங்கன்னா அதிகமான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை 75 மதிப்பெண், அதாவது 50% கட் ஆஃப் மார்க் எடுத்தால் அனைவரும் அனைத்து தரப்பினர் தேர்ச்சி என்கிற விதத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி வரல. ஆனால் இதேபோல் 2026ஆம் ஆண்டு 2 டிஎன்டிஇடி தேர்வு நடைபெற இருப்பதாக அந்த உச்ச அதாவது தோராயமாக ஒரு அட்டவணை வெளியிடப்படும், அதாவது டென்டேட்டிவ்னுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதில் அந்த அறிவிப்பில் 2 எக்ஸாம் டிஎன்டிஇடி நடைபெற இருப்பதாக சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 2026 நடைபெறுகிற அந்த டிஎன்டிஇடி எழுதக்கூடிய அனைவருக்கும் இந்த 75 மதிப்பெண்கள் பாஸ் மார்க் என்ற நடைமுறை வருமா, அல்லது 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் இந்த 75 மதிப்பெண்கள் கால்குலேட் பண்ணப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இது பற்றி ஒரு ஆலோசனை நடைபெற்று வருவதாக ஒரு தரப்பில் கூறுறாங்க. இந்த ஆலோசனைகள் மூலமாக 50% கட் ஆஃப் மார்க் எடுத்த தேர்ச்சி விகிதம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு மிக விரைவில் வெளியிடக்கூடும். அரசு தரப்பில் அதாவது டிஆர்பி சம்பந்தமாக அது சார்ந்த ஒரு அறிவிப்பு வெளியிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. எந்த ஒரு இதன் மூலமாக பார்த்திங்கன்னா, அதாவது பொதுமக்கள், அது ஆசிரியர்கள் வைத்திருக்க கோரிக்கைகள் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்படுகிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பியோடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வெளியிடும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள், அரசாணைகள் வெளியிடத்தான் அது உறுதிப்படுத்தப்படும். இதன் மூலமாக நம்ம இருக்க கோரிக்கையின் அடிப்படையில் இந்த டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பர், காண்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம்னா அவங்களுடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் அதனுடைய ஒரு பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மாபெரும் வரவேற்கத்தக்க ஒரு மாற்றமாக கருதப்படும். அனைவரும் தேர்ச்சி விகிதங்கள் அதிகரிக்கக்கூடும். அதேபோல் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 50% கட் ஆஃப் அப்படின்றது, அதை 150க்கு 75 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ்னாவே 50% ஆஃப் கட் ஆஃப் மார்க் நம்ம தேர்ச்சி விகிதம் மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து அதை 2025ஆம் ஆண்டு ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடைமுறை வருமா அப்படின்ற அதிக எதிர்பார்ப்பு கோரிக்கைகள் அதிகப்படியான கோரிக்கைகள் வந்து அந்த பாஸ் மார்க் வந்து 75 எடுத்தால் பாஸ் மார்க்ன்றதை அலௌன்ஸ் பண்ண வேணும், அறிவிக்க வேண்டும் அப்படின்றதான். அதனால தான் வந்து அந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் இருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் இது வந்து இந்த நடைமுறை வருமா, இந்த நடைமுறை வந்து அதாவது 75 மதிப்பெண்கள் வந்து தேர்ச்சின்ற விகிதம் வந்து அறிவிக்கப்பட்டால் உங்களுக்கு எப்படி அதை வரவேற்கத்தக்கதாக இருக்குமா, அல்லது வந்து இதில் வந்து அனைவரும் தேர்ச்சின்ற விதத்தில் வந்து போஸ்டிங் கிடைப்பதில் வந்து பார்த்திங்கன்னா தாமதங்கள் அதே ஒரு சிக்கல்கள் இருக்குமா அப்படின்ற உங்களுடைய கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே தேர்ச்சி வீதங்கள் அதிகரிப்பதற்காக இந்த 75 மதிப்பெண்கள் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 75 மதிப்பெண்கள் பாஸ் மார்க் எடுத்தாலும் ரேங்கிங் அடிப்படையில் தான் அவங்க பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து கிடைக்கும். அதனால் வந்து 75 டிஆர்பி அப்போ ஆசிரியர் தகுதி தெரிவிங்களா, ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்வு எழுதியிருக்காங்க. அந்த தேர்வு எழுதும்போது பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாய டெட் தேர்வு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 75 மதிப்பெண்கள் பாஸ் மார்க் அப்படின்றத அலௌன்ஸ் அறிவிக்கும் பட்சத்தில் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக பயனுள்ளதாக இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்களுடைய தேர்ச்சி விகிதத்தில் வந்து மதிப்பெண்கள் வந்து 75 அப்படின்னா எந்த ஒரு கேட்டகரி அதாவது எல்லா அனைத்து கேட்டகரிகளுக்கும் 75 மதிப்பெண்கள் பாஸ் 50% ஆஃப் கட் ஆஃப் மார்க் பாஸ் பண்ணாங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர்கள் தேர்வு எழுதியிருக்காங்களா அவங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி. அதேபோல் பார்த்திங்கன்னா தேர்வு முடிவு மிக விரைவில் வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.